ஹாய், ஐமானவேல். இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, குளத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அந்தோனியார் கோயிலோட வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? தூத்துக்குடி மாவட்டம் நாத்துக்குளம் வட்டம் குளத்தூர் இந்த ஒரு ஊரில் வந்து ஒரு பழமையான அந்தோனியார் கோயில் இருக்குது. இதோட வரலாறு பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இந்த குளத்தூர் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, முத்துப்பெருமாள் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. வந்து சாதாரண விவசாயி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முத்துப்பெருமாள்ங்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட வாலிப வயசு, அதாவது திருமணம் முடியறதுக்கு முன்னாடி இருந்து வந்து கழுத்து பயிர் வந்து ஒரு பெரிய கட்டி ஒன்று இருந்திருக்கு. இந்த கட்டி வந்து குணமாகறதுக்காண்டி வந்து பல விஷயத்த வந்து இவர் முயற்சி பண்ணிருக்க, பல வேண்டுதல்கள் பண்ணியிருக்காரு. எதுவுமே வந்து நடக்கலை. அப்போ வந்து இவர் வந்து அந்தோனியர்கிட்ட வேண்டிக்கிட்டா வந்து இந்த விஷயம் மாறும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லி, இவர் வந்து அந்தோனியரை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் வந்து தன் கழுத்தில் இருக்கிற அந்த கட்டி மாறணும் அப்படின்னு வந்து ஜெபம் பண்ணியிருக்காரு. ஜெபம் பண்ணி நேரம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்தில் இருக்கிற கட்டி வந்து குணம் அடைஞ்ச வந்து அவர் ரொம்ப நலமாயிறாரு. நலம் அடைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பத்தில் இருந்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வந்து புளியம்பட்டி அந்தனர்களுக்கு வந்து போயிட்டு வந்து வழக்கம் வச்சிருக்காரு. போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றதை. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து திருமுழுக்கு, அதாவது ஞானஸ்தானம் எடுத்து தன்னோட பேரை வந்து முத்துச்சாமடி மாற்றிக்கிட்டு தன்னோட குடும்பத்தோடு வந்து கிறிஸ்தவர் ஆகிறாரு. கிறிஸ்தவர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தான் வந்து எங்கேயோ போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னு நிலம இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட ஊர்லான குளத்தூர்லேயே வந்து அந்தோனியருக்கு வந்து ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு வந்து தோணிருக்கு. தோணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிப்பி குளத்தோட பங்கு தந்தையான ஆர்எஸ் அகஸ்டின் அவர்கிட்ட வந்து நேரில் போய் பேசியிருக்காரு. அதாவது குளத்தூரில் வந்து ஒரு ஆலயம் கட்டப்படணும் அப்படின்னு வந்து அவர்கிட்ட வந்து பேசியிருக்காரு. பேசினதுக்கப்புறம் தனக்கு சொந்தமான நிலத்தில் வந்து சிப்பி குளத்து பங்குக்கு வந்து எழுதி வச்சுறாரு. சிப்பி குளத்து பங்குக்கு வந்து தனக்கு சொந்தமான நிலத்தை வந்து எழுதி வச்சுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1989 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, சிப்பி குளத்தோட பங்கு தந்தையான ஜான் சேவியர் அவர்கிட்ட வந்து அப்போ அதில் இருந்து ஆயரான எஸ்டி அம்மநாதர் வந்து குளத்தூரில் ஒரு ஆலயம் கட்டப்படுறதுக்கு வந்து பேசியிருக்காரு. இந்த ஆலயத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நிலத்தில் வந்து 1989 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன குடிசை ஓலை மட்டும் கட்டி அதில் வந்து திருப்பணி வந்து நிறைவேற்றி வந்திருக்காங்க. ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சின்ன குடிசை ஓலை மட்டும் கட்டி. அதுக்கப்புறம் வந்து 12/3/1989 வருஷம் வந்து பங்கு தந்தை ஜான் சேவியர் அவர்களால் வந்து அந்த இடத்துல ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டு ஆலயத்தோட பணிகள் வந்து நடந்து வந்து 13/6/1991 வருஷம் வந்து ஆயர் அமலநாதர் அவரோட தலைமையில் வந்து அங்கே வந்து அர்ச்சிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியாக வந்து இந்த ஒரு அந்தோனியர் ஆலயம் வந்து உருவாச்சுன்னு சொல்லப்படுது. நீங்கள் இன்னைக்கு கூட போனால் கூட அந்த திருச்சபையில் வந்து அதுக்கான கல்வெட்டுகள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஒரு ஆலயம் வந்து 35 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ. வேறு ஏதாவது வரலாறு பற்றின விஷயம் இருக்க பேசணும்னா கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.